முடிஞ்ச அளவுக்கு உன் வீட்ல இருந்தும் சரி, உன் லைஃப்ல இருந்தும் சரி, என்ன வெளியே அனுப்ப பாரு. என்னாச்சு? காரை ஏன் நிறுத்தின? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பின்னாடி போய் உட்காந்துக்கிறியா? மறுபடியும் வந்தப்ப நான் உனக்கு ட்ரபிள் கொடுத்துட்டேன். சிச்சுவேஷன் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. முதல்ல நான் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நீ நடந்துக்கிட்ட விதமும் பேசின விஷயமும் முதல்ல எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. உன் நிலைமையில இருந்து பார்க்குறப்போ நீ நடந்துக்கிட்டது தான் நல்லதுன்னு தோணுச்சு. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் வீட்டில் யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு தான் நீ என் கூட காரில் முன்னாடி வந்து உக்காந்தன்னு தெரியும். ஆனால் இங்கே உட்காரத்துக்கு உனக்குள்ள எவ்வளோ வெறுப்பு இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு உன்னை பின்னாடி போய் உட்கார சொன்னேன். என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். நான் உன் வீட்டை விட்டு போற வரைக்கும் இப்படியே நீ நடந்துக்கிட்டா 2 பேருக்குமே நல்லதா. வா கார்த்திக், வா சண்மதி. என்ன நிறைய பை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? என்ன இது? அத்தை வந்து நம்ம எல்லாருக்காகவும் ட்ரெஸ் கொடுத்து அமிச்சாங்கம்மா. ஓ, பர்டிகுலரா அம்மா உங்களுக்கு பார்த்து ட்ரெஸ் சூஸ் பண்ணதா சொன்னாங்க. சரி சரி, எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை ரூம்ல வைங்க. நாளைக்கு நல்ல நாள், சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரிம்மா. என்னடி நடக்குதுங்க? சண்மதி கொஞ்சம் கொஞ்சமா சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு ஒழிஞ்சிருவான்னு நினைச்சா, இவ பண்றதையெல்லாம் பார்த்தா ஒரேடியா இந்த வீட்லயே வந்து டேரா போட்டுருவா போல இருக்கே. நமக்கு மட்டும் ஏந்தா இப்படி எல்லாம் நடக்குதோ? ஒருத்தி போன ஒருத்தி இந்த வீட்ல வந்து உட்காந்துக்கிறாளுங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சண்மதிய பத்தி நீதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அவ மாறிடுவான்னு நம்பிட்டு இருக்க. ஏய், நீ வேறடி. நான் ஒன்னும் சண்மதியை நினைச்சு பயப்படல. எல்லாம் உன் அத்தை ராஜராஜேஸ்வரிக்கு தான் பயப்படுறேன். அது காந்தம் மாதிரி அப்படியே பேசி பேசியே மயக்கி பிடிக்காதவங்களை கூட பிடிக்க வச்சிரும். இந்த வீட்டுல வாழ மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சு ஓடுறவங்களை கூட பிடிச்சு கொண்டு வந்து வாழ வச்சிரும். அப்பேற்பட்டது உன் மாமியார். மா, அத்தையோட பாச்சாலாம் சண்மதி கிட்ட பழிக்காதுமா. சண்மதி ஒன்னும் வானதி இல்ல அத்தை சொல்றதுக்கெல்லாம் தலையாட்ட. அவ விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கா. தெளிவா இருக்காளா? அது எப்படி சொல்ற? அம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக்கும் சண்மதியும் வீட்டுக்கு வந்தப்போ நான் மாடியில இருந்து அவங்கள பார்த்தம்மா. கார்ல கார்த்திக் முன்னாடி சீட்ல இருந்தும் சண்மதி பின்னாடி சீட்ல இருந்து இறங்கினா. ஒருவேளை சண்மதிக்கு கார்த்திக்க மன்னிக்கிற மனசு இருந்தா அவ இதுக்கு பின்னாடி சீட்ல தனியா உட்கார்ந்து வரணும்? அத்தை நல்லாகிற வரைக்கும் கார்த்திக் வைஃபா அவ நடிக்க வந்திருக்கா. ஓ, இன்னும் சொல்ல போனா கார்த்திகா ஒரு கார் டிரைவரா தான் அவ பாக்குறா. புருஷனால ஒண்ணும் இல்ல, அதை தெரிஞ்சுக்கோ. ஏய், நிஜமாவடி சொல்ற? ஐயோ தங்கம், பரவாயில்லடி, என் வயித்துல பால வாத்த. ஆமா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே? மா, என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இந்த வீட்ல நான் போய் சொல்லாத ஒரே ஆள் நீதான். என் வளர்ப்பு அப்படி சும்மாவா? சண்மதி கூடவே உறவாடி அவங்க 2 பேரையும் சேர விடாம எப்படி அவளை துரத்தி அடிக்கிறேன்னு பாரு.
இந்த வீட்ல என் பொண்ணு மட்டும்தான் மகாராணியா வாழணும். இன்னொருத்தி வந்தா வாழ விட்டுவனா? அவளை எப்படி இங்க இருந்து தலை தெறிக்க ஓட வைக்கிறேன்னு மட்டும் பாரு. பெட்ரோல் டேங்க்ல மண்ணா இருந்துச்சா? பெட்ரோல் டேங்க்ல கொட்டினது மண் இல்ல, சக்கரை. அண்ணா, இந்த நேரத்துல இங்க என்னென்ன பண்ற? வா ஜீவா, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த போரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட் ஒர்க்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? நல்லபடியா முடிஞ்சிருச்சுண்ணே. ஆமா, நீ எப்போ வந்த? மதியமே வந்துட்டேன் ஜீவா. ஆஃபீஸ் வரலான்ட்டு இருந்தேன். ஏதோ ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சு, அதான் வர முடியல. உன்னை பார்த்தா அசதியா இருக்க மாதிரி தெரியல, ஏதோ வருத்தத்துல இருக்க மாதிரி இருக்கு. ஏய் ஜீவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்ல, நீ என்னமும் மறைக்கிற. ஏதோ இழந்த மாதிரியே இருக்க, ஆனா பேச்சில் சந்தோஷமா இருக்க மாதிரி காட்டிக்கிற. இல்லடா ஜீவா, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் அந்த மறுவீடு போனப்ப அங்கே மாமனார் மாமியார் அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கடா. போனது புது இடம் பாரு, அதான் சரியா தூக்கம் வரல. மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அண்ணி வீட்டில் உன்னை நல்லா தான் கவனிச்சிருப்பாங்க, ஆனா வருத்தத்தில் இருக்கிற அண்ணி உன்னை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்களா? ஜீவா, மெயினா சண்மதி தான் வீட்டில் என்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இல்ல, நீ போய் சொல்ற. உன் முகம் எனக்கு தெரியாதா? ஏன்னு மனசு விட்டு சொல்லக்கூடாதா? உன் தம்பி தானே நானு. என்னண்ணே, என்ன ஆச்சு? என்னடா ஜீவா பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட மறைக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. மறுவிட போனப்ப சில விஷயங்கள் வருத்தப்படுற மாதிரி நடந்துச்சு. அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நாளாக நாளாக சண்மதி மாறிடுவா, என்ன ஏத்துக்குவான்னு நினைச்சேன். ஆனா இருக்க இருக்க எங்களுக்குள்ள பிரிவுதான் அதிகமாகுது. அவ என்கிட்ட இருந்து விலகி இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்குடா ஜீவா. அவ என்ன புரிஞ்சுக்கலன்னு மனசு ரொம்ப வேதனைப்படுது. அது மட்டும் இல்லடா, எங்க அவ என்னை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சிருவாளோன்னு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி உறுத்துது. அவ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவளுக்கு என்ன புரிய வைக்கவும் முடியல, அவளாலையும் என்ன புரிஞ்சுக்கவும் முடியல. அண்ணே, அண்ணி மேல உனக்கு எவ்வளவு பிரியம். நீ மனசை விட்டு பேசினா அவங்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. சரிண்ணா, இல்ல நான் வேணா போய் அண்ணிக்கிட்ட பேசட்டுமா? ஒரு தடவை பேசி பாக்குறேன். இல்ல ஜீவா, நான் பேசுறது சண்மதி எதுக்கிற காலகட்டம் இது இல்ல. இப்போதைக்கு அமைதியா அவ போக்குல விடுறதுதான் நல்லது. ஆனா ஒண்ணு ஜீவா, ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பா, என்ன விரும்புவா. நான் தான் எல்லாம் நினைப்பா. அண்ணே, கலங்காத. நீ வேணா பாரு, அண்ணி கூடிய சீக்கிரம் உன்னை சுத்தி சுத்தி வரதான் போறாங்க. என்னோட ஆசையெல்லாம் சண்மதி என்ன புரிஞ்சுக்கலான்னு பரவாயில்ல, அம்மாவை புரிஞ்சுக்கிட்டா போதும். நான் பண்ண தப்புக்கு அவ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுக்கட்டும். ஆனா என்னால அம்மா பாதிக்கப்படக்கூடாது, சண்மதியும் வருத்தப்படக்கூடாது. அண்ணே, உன் மனசு யாருக்குண்ணே வரும்? உனக்கு நல்லதுதான் நடக்கும். கார்த்தி, ஒரு நிமிஷம் உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சில விஷயங்கள் நான் உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன பேச வைக்குதா. நீ பொய் சொல்லி என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ண பிறகும் நான் ஏன் உன் கூட உன் வீட்டுல இருக்கேன்னு உனக்கு தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் உங்க எல்லார்கிட்டயுமே
கண்ணியமா நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரிதான் நீயும் என்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? நீ இன்னமும் என்ன புரிஞ்சுக்காம சுயநலமா ஜீவா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன். சண்மதி, நான் என்ன சொல்ல? நான் கேட்டேன். மறுவீடு வந்தப்போ நீ வருத்தப்பட்டுதா சொன்ன. நீ அப்படி சொன்னா எங்க வீட்டை பத்தி ஜீவா என்ன நினைப்பாரு? ஒருவேளை இந்த விஷயம் ராஜியம்மா காதுக்க போச்சுன்னு வச்சுக்கோ, அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க? ராஜியம்மாவோட சந்தோஷத்துக்கு தானே நான் மறுவீடுக்கு ஓகே சொன்னேன். ஆனா இந்த வீட்ல இருக்கிறவங்க முன்னாடி நான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன்னு உனக்கே தெரியும்ல. நமக்குள்ள இருக்கிறது நமக்குள்ளேயே போகட்டுமே. நீயும் வருத்தப்பட்டு மற்றவங்களையும் வருத்தப்பட வைக்கிறத நான் விரும்பல. உன்கிட்ட பக்குவமா சொல்றேன், உனக்கும் எனக்கும் நடுவுல ஒன்னும் இல்லை. நான் உன் வீட்டில இருந்து போற வரைக்கும் யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாமே. நீ உன் நினைப்ப மாத்திக்கோ. சண்மதி, நான் அந்த நேரத்துல உன்னை பத்தி எதுவும் சொல்லணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி நான் உனக்கு காயப்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால உனக்கு எந்த தொந்தரவுமே வராது. இனிமே இன்னும் நான் பார்த்து நடந்துக்கிறேன். தேங்க்யூ கார்த்தி. வேற அதுல ஒரு சைன் போடு. மேடம் வாங்க சபரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வாங்க வாங்கம்மா வாங்க. இவங்க தான் எங்க கம்பெனியோட எம்டி. வணக்கம் மேடம். மேடத்தோட பையன் தான் கார்த்திக். வணக்கம் சார். வணக்கங்க. உட்காருங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க சார். இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்லங்கம்மா. டெலிவரி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டதா சபரி சொன்னாரு. இப்ப எல்லாம் ஓகே தானே? குழந்தை பிறந்த சந்தோஷத்துல அந்த கஷ்டம் பெருசாவே தெரியல. குழந்தைய கூட சபரி, குழந்தை அப்படியே உங்க ஜாடையில இருக்கா. இந்தாம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். சண்மதி, இவரு சபரி, நம்ம கம்பெனியோட சூப்பர்வைசர். ஓ, நம்ம கம்பெனில 10 வருஷமா வேலை பார்க்குறேன் மேடம். ஒரு சாதாரண தொழிலாளியா நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். இன்னைக்கு கம்பெனியோட சூப்பர்வைசர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு காரணம் மேடம் தான். என் லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் மேடமோட ஆசீர்வாதத்துல தான் நடந்திருக்கு. என் கல்யாணத்துல எனக்கு தாலி எடுத்து கொடுத்தது மேடம் தான். அதான் இப்போ எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறதுனால மேடம்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் மேடம். சபரி, என்னை விட உங்க அப்பா அம்மா வயசுல மூத்தவங்க. நான் ஆசீர்வாதம் பண்றதை விட அவங்க ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு முக்கியம். எங்க பிள்ளைக்கு நாங்க எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்களும் முக்கியம். சொல்ல போனா எங்க மேல மரியாதை வச்சுக்க விட உங்க மேலதான் அதிகமா மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கான். அதான் குழந்தைக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்னு குடும்பத்தோட வந்திருக்கான். ரொம்ப சந்தோஷங்க. இருங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்ண சொல்றேன். முதல்ல சாப்பிடுங்க, மத்தத அப்புறமா பேசிக்கலாம். மேடம் மேடம் இருக்கட்டும் மேடம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேடம். சபரி, முதல் தடவையா குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. என்னோட திருப்திக்காகவாச்சும் நீங்க எல்லாரும் என் வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. இருங்க, வந்துடுறேன். சபரி, சார் நீங்க உட்கார்ந்துட்டு இருங்க. உட்காருங்க. சரிங்க நான் சார். போய் அம்மா பாத்துறேன். பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். அம்மா, என்னாச்சும்மா? ஆர்த்தியும் உங்க அத்தையும் வீட்டுல இல்லையா?
ஆமாம்மா, இன்னைக்கு ஏதோ கல்யாண வீட்டுக்கு போறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க காலையில இங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆர்த்தி கூட நேத்தே சொல்லிட்டு இருந்தா. நான் தான் மறந்துட்டேன். நான் வேற வந்தவங்கள சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். வீட்ல யாருமே இல்லாம எப்படி சாப்பாடு ரெடி பண்றது? மா, வேணும்னா நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறேன். ஒரு 1/2 hourல வந்துடும். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வீடு தேடி வந்தவங்களுக்கு கடையில வாங்கி கொடுக்கறது முறையா இருக்காது. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1/2 மணி நேரத்துக்குள்ள நானே சமையலை ரெடி பண்ணிடுறேன். உடம்புக்கு முடியாம இருக்கு. இந்த நேரத்துல எதுக்குமா ஸ்ட்ரெயின் பண்றீங்க? இப்படி ஏதாவது வேலை செஞ்சாதான் எனக்கும் தெம்பா இருக்கும். இல்லன்னு வையேன், நான் ஏதோ பேஷண்ட்டுங்கிற நினைப்பிலேயே இருப்பேன். நீ போய் அவங்க கூட பேசிட்டு இரு. நான் சாப்பாடு ரெடி ஆனதும் உனக்கு சொல்றேன். மா, நான் ஏதாவது நீ போ கார்த்திக். ம். நீங்க அன்பா நடந்துக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் கண்டிஷன்ல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ராஜம்மா, சண்மதி, பசிக்குதா? ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கோ, சாப்பாடு இப்ப ரெடி ஆயிடும். நீங்க எதுக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ராஜம்மா? வீட்ல யாரும் இல்ல. நான் வேற வந்தவங்களை இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். அதான் எல்லா வேலையும் நானே செஞ்சுட்டு இருக்கேன். என்ன ராஜம்மா, வீட்ல யாரும் இல்லைன்னு சொல்றீங்க? அதான் நான் இருக்கேனே. என்ன கூப்பிட்டா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். அதை விட்டுட்டு நீங்க ஏன் இப்படி தனியா கஷ்டப்படுறீங்க? இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். சண்மதி, உனக்கு எதுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே பாத்துக்கிறேன். இதுல என்ன சிரமம் இருக்கு ராஜம்மா? உங்க அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாது, அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூட இருந்து ஒத்தாசை பண்ற அளவுக்கு எனக்கு தெரியும். கொடுங்க. நீங்க கேஸ் ஆன் பண்ணுங்க. ராஜம்மா, நீங்க உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. உட்காருங்க. சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குமா? யாருடைய கைப்பக்குவம்? எல்லாம் என் மருமகளோட கைப்பக்குவம் தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் ராஜிமாக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன். மத்தபடி இது எல்லாமே சமைச்சது ராஜிமா தான். வழக்கமா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளதான் நல்ல புரிதல் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி உங்களுக்கும் உங்க மருமகளுக்கும் நடுவுல நல்ல புரிதலும் அன்பும் இருக்கு. இப்படி ஒரு மாமியார் மருமகளை நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நான் சும்மா பேச்சுக்காக எல்லாம் சொல்லல. உண்மையிலேயே உங்களுக்கு ஏத்த மருமகளை தான் பிடிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் தான் மேடம். மேடம்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? நல்லா இருங்க. என்னைக்கும் இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் மேடம், இன்னொரு விஷயம். என் குழந்தைக்கு இன்னும் பேர் வைக்கல. நீங்களே ஒரு நல்ல பேரா வச்சிருங்க மேடம். பேரெல்லாம் நான் எப்படி வைக்கிறது? உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறதுல உங்களுக்கு நிறைய அபிப்பிராயம் இருக்கும்ல, அதுலயும் நான் எப்படி? மா, நீங்களா என்ன பேர் வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தாமா.
ஆனா அது நீங்க தான் வைக்கணும். அம்மா அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, நீங்களே ஒரு நல்ல பேரா வைங்க. ம் சரி, குழந்தை கூட. குணத்திலையும் பாசத்திலையும் யாராலையும் மிஞ்ச முடியாத அளவுக்கு ஒரு பேரை நான் உனக்கு வைக்கிறேன்.